எல்லாத்துக்கும் வணக்கம். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு கண்ணகி படம் எப்படி இருக்கு, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணகிக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சாங்க. ஓகே. ஸோ கண்ணகி டைட்டிலை பற்றி சொல்லணும்னா, அந்த படத்தில் நாலு ரோலில் 4 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தா நம்ம அம்மு அபிராமி, அப்புறம் கீர்த்தி பாண்டியன், அப்புறம் வித்யா பிரதீப், அப்புறம் ஷாலினி ஷோயா. ஆக்ட்ரஸோட உண்மையான பேர் தான். ஸோ இந்த படத்துக்காக கலை கா, அப்புறம் நேத்ரா நான், அப்புறம் நதி நான், அப்புறம் கீதா கீ. ஸோ கண்ணகி அதை எடுத்து யஷ்வந்த் கிஷோர் டைரக்டர் வச்சிட்டார். ஸோ இந்த படம் வந்து நடக்கிறது நாலு பொண்ணுங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதனால் அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு ஸ்டோரி. ஸோ கலைங்கிற கேரக்டரில் நம்ம அபிராமி நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அபிராமி பற்றி பார்த்தோம். அம்மா அபிராமி இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை காட்டிலும் இந்த படத்தில் எமோஷனாக நரேஷன் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த அம்மாவை மோனிகா நடிச்சிருப்பாங்க. வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கேரக்டர் சாமி நம்மளுக்கு ஓங்கி ஒரு அப்பா அப்பலாமா அப்படின்னு தோன்ற அளவு நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட ரொம்ப மயில்சாமி, மிஸ்யூ மயில்சாமி சார். ஓகே, அவர் தான் அந்த கலைக்கு அப்பாவை நடிச்சிருப்பாரு. ஸோ கலைக்கு என்ன பிரச்சனைனா, மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு மாப்பிள்ளையும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த ஜாதி மதம் பார்க்கறது, ஏழை பணக்காரன் பார்க்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல மற்றவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு நான் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வரணும் நான் வந்து பண்ணி வைப்பேன், யார் எதுலையுமே குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆனால் வரவையெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் வருவாங்க. மோனிகாவுக்கு பிடிக்காது. என் அப்பாவும் ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னு கேள்வியே பாரு, மற்றபடி பெருசாலாம் வரும். அதுக்கு கேட்க மாட்டேன். இந்த படத்துக்கு மயில்சாமி சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஒரு அப்பாவா எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் தான் பொண்ணுகிட்ட, கலைகிட்ட. அப்பா அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அந்த கலையோட முகத்துலையும் சரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த சீன்லாம் அவர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. சரி, டைரக்டர் அவர் பாராட்டுறேன். அப்புறம் மோனிகா கேரக்டர் வடிவமைச்ச விதம், நீங்கள் தேரில் போய் அவங்க கேரக்டர் பாருங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அடிக்கும் போதும் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. ஸோ கலையோட ஆக்டிங் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த கலையோட அந்த அம்மாவோட கேரக்டர், கலையோட கேரக்டர் நான் படத்துக்குள்ள இருக்கிற ரோல் பேரையே சொல்கிறேன். அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க, கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் போவாங்க. ஸோ முன்னாடி நின்று பார்ப்பாங்க. பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு லைட்டாக சிரிப்பாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அந்த ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வந்துருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீ தேட்டரில் போய் பாருங்க. அப்புறம் ஒரு இதில் வந்து மயில்சாமி இறந்துருவார். ஓகேங்களா? அதாவது அந்த வார்த்தையை பொண்ணுக்கு மோட்டிவேஷனோட ஸ்பீச்சை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சீனை அவருக்கு இறக்குற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஸோ அம்மா இந்த மாதிரி இருக்காங்க, அப்பாவும் போயிட்டாரு, மோட்டிவேஷனாக பேசின அப்பா தன்னை வந்து நல்லா கவனிச்சிக்கிற அப்பா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவரோட அந்த பாடியே பாத்ரூமில் கிடக்கும். பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு தப்புன்னு உட்காந்துட்டு பேச மாட்டாங்க. எரியிற வரைக்குமே அவங்க வந்து கத்த மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. கத்துவாங்க, அப்பானே சொல்ல மாட்டாங்க. எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க அப்பா. அந்த சீனாகட்டும். அப்புறம் மோனிகா கிட்ட மோனிகா சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை தோணு இல்லாமல் நான் வந்து எப்படி தான் வந்து கரையாத்த போகிறது இல்லை, நீ பிறந்ததுல நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் 4 வருடம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மோனிகா. இன்னைக்கு கலை எப்படி வருவாங்க, என்ன சொன்னேன் ஒரு மாலேஷிலே கேட்பான். அதுக்கு மோனிகா சொல்லுவாங்க, ஏய் அடிச்சு பல்ல கழிட்டு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மோனிகா அதெல்லாம் கழிட்டு போ. என்ன சொன்ன நான் பிறந்தது அழுந்தியா, ஏன் அழுந்த அப்படின்னு கேட்டுட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்ச விதமும் சரி, மோனிகா உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க. அந்த மோனிகான்ற கலை அம்மா வந்து உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கை நான் கேட்டேன் சூப்பர் ஃபேப்லஸான ஆக்டிங். அதெல்லாம் பார்த்து கரண்டு போயிட்டு அந்த அளவுக்கு ஆக்டிங் எனக்கு வந்து சொல்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஆக்டிங் சூப்பராக அடிச்சிருந்தாங்க. இந்த இவங்க போர்ஷன் கலைங்கிற போர்ஷன். மற்றபடி அடுத்த போர்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நேத்ரா, வித்யா பிரதீப் அந்த காரணம் நடிச்சிருப்பாங்க. டைவர்ஸ் கேட்பான், ஏன்னா அவங்க குழந்தை பத்துக்கு தகுதி இல்லை. ஆனால் இவங்க போட்டு வந்திருப்பாங்க. கோர்ட்டில் வந்து வக்கீலும் ஒரு ஹீரோ. நேத்ராவுக்கு ஜோடி மாதிரி தான் வரும், பட் கடைசி வரைக்கும் வராது. எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் எனக்கு டைவர்ஸ் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க வருவாங்க. நேத்ரா அவர் ஒரு டைவர்ஸ் கேட்குறாரு, உங்கள் மேலே போய் குற்றச்சாட்டு பண்ணுறாரு. அவருக்கு குழந்தை பத்துக்கு தகுதி இல்லை, அதனால டைவர்ஸ் மட்டும் நான் ஹஸ்பண்ட் சொல்லுவேன். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கணவன் வந்து ஒரு பொண்ணுக்கு அவசியம், குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அவசியம். இல்லற வாழ்க்கை இல்லைன்னா பொண்ணோட வாழ்க்கை ஒரு
தனிமரமாக இருக்கும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவங்க வந்து போராடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீனு. அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆப்போசிட் சைடு மாப்பிள்ளை சைடு என்ன பண்ணுவாங்க, சம்மந்தம் இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து மாமனார் கூட அப்படி இப்படின்னு தப்பாக இருந்தா அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனு, நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வக்கீலை பார்த்து, உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு, உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் டைவர்ஸ் கொடுத்துறேன், நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டாம் இருப்பா அந்த டைவர்ஸை கொடுத்துருவோம். ஆக்சுவலாக உண்மையில் என்னன்னா பிரச்சனை ஹஸ்பண்டுக்கு தான். அது தெரிஞ்சும் வித்யா பிரதீப் நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு எப்போ பாரு அழுமூஞ்சியாக இருக்கிற கேரக்டர் தான் வித்யா பிரதீப்க்கு. இந்த அழுமூஞ்சியாக இருக்கிற சீன் தான். அப்புறம் வக்கீல் கூட கொஞ்சம் லவ் அந்த மாதிரி சீன்லாம் வரும். எங்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிற வக்கீல், ஆனால் எங்கள் அத்தை அவங்க அம்மா வந்துட்டு கவலைப்படாதம்மா, உன்னை பற்றி வந்து பையன் நம்மளால் சொல்லியிருக்கான், இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, ஒரு துணை தேடிக்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக பேசுவான். பேசும்போது நல்லா தேன்வடி மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வக்கீலுக்கும் அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் லவ் ஆயிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் பையன் சொல்லியிருப்பேன், ஒன்றா எங்கள் அம்மா வந்துட்டு நீ வந்து செகண்ட் மேரேஜ், உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, எப்படி நான் வந்து பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும், மறுபடியும் அழுவ வச்சுதான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் யாருன்னு கேட்டால் ஷாலினி ஷோயா. அவங்க வந்து நதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ நதியை பற்றி பேச, நதிக்கு வந்து கல்யாணமும் எனக்கு அவசியம் கிடையாது, லவ் எனக்கு அவசியம் கிடையாது, நான் இஷ்டப்பட்ட மாதிரி இருப்பேன், அது லிவிங் டுகெதராக இருக்கும், பிடிச்சே இருக்கலாம், பிடிக்கிற வரைக்கும் இருக்கலாம், பிடிக்காதப்போ அவங்க பார்த்து கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த பிள்ளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த பொண்ணோட கேரக்டர் அந்த பையனுக்கு பிடிச்சி போயிடும். பொண்ணே லவ் சொல்லுவான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு அடி கண்ணத்து மேலே அந்த அன்னையே சொன்னல, இந்த கல்யாணம் பிடிக்காது, இது பிடிக்காது, அது பிடிக்காதுன்னு. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த நதியோட கேரக்டர். இதில் இது போதா குறைக்கு இன்னொருத்தர மாதிரி கூப்பிட்டு வந்து அவங்க முன்னாடியே உட்கார வச்சு நீ சிக்ஸ் பேக் அப்படின்னு அவங்க உடம்புலாம் தொட்டு பார்த்து கட்டத்தை ஒரு ரூம்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருவருப்பான கேரக்டர். ஐடி கம்பெனிகள் வேலை செய்வாங்க நதிங்கிறான். அங்கே போய் மேனேஜருக்கு முன்னாடி காலை தூக்கி போட்டுக்கிட்டு மேனேஜர் தான் வணக்கம் சொல்லாமல் வணக்கம் சொல்லாமல் பிராவை வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே பிராவை போட்டுட்டு ரொம்பவும் அருவருப்பாக அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காரு நம்ம யஷ்வந்த் கிஷோர். ஏன் இந்த கேரக்டர் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த பிள்ளைலாம் நேரில் வந்துச்சுன்னா அது சொல்ல முடியாது, நேரில் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு கேரக்டர் கீதா. அவங்க வந்து மாசமாக இருப்பாங்க. ஏன் மாசமாக இருந்தாங்க, எதுக்கு மாசமாக இருந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட். நேத்ரா கீர்த்தி பாண்டியன் கேரக்டர், அவங்க தான் இந்த கீதாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. கீர்த்தி பாண்டியன் ஓகேவா. அவரோட ஃப்ரெண்டாக வரவர், ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது, வெல்விஷரும் கிடையாது. இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு யஷ்வந்த் கிஷோர். போய் ஃபோன் பண்ணுவாங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன்ப்பா. 2 பேர் வருவாங்க. அவர் எதுவும் பேச மாட்டார். டேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவர் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், ஓகே, ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. வருவாங்க, கருவை கலைக்கணும். என்ன பண்ணுவோம், டாக்டர் போவாங்க, டாக்டரும் கழுவி ஊற்றுவாங்க. பண்ண முடியாது, 4 மாதம் ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா உன் உயிருக்கு ஆகுது. அந்த கருவை கலைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த பொண்ணோட கதை. ஸோ இதில் எல்லாம் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, 4 பேர்த்துக்கு உண்டான கதை தனித்தனியாக கிடையவே கிடையாது. இந்த படத்தில் ஒரே கதை தான், ஒரே பொண்ணு தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கீர்த்தி பாண்டியன். ஆக்சுவலாக இந்த கதை ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். கேள்விக்குறி அப்படின்னு வரும்போது மட்டும் இப்போ கீதாவை காட்டுவாங்க. கண்ணகிங்கிற பேரில் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பான், கமா அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கிங் திறப்பு விழாவுக்கும் இதுக்கோ தான் ஆடியன்ஸ்லாம் வர சொல்லியிருப்பாங்க. புக்கெலாம் படிப்பாங்களா அவங்களாம் கூப்பிட்டு இந்த இது எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு கேள்வி கேட்குறவங்க, டவுட்டுங்கிறவங்களாம் அப்படி ஒரு செட் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அப்போ ஒரு பொண்ணு வந்து கேவலமாக ஒரு பொண்ணு வந்து இருந்துச்சு. அந்த பிள்ளை நடிக்கிறதே தெரியும், கொஞ்சம் நடிக்கும், இப்படி நடிக்கணும், என்னமோ நடிக்கும். அதை பார்க்கறது இப்படி 6 வரைக்கும் வந்துச்சு. அந்த பிள்ளை நடிக்கிறத பார்த்தா இது சொல்லி எழுதி கொடுத்து நடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பிள்ளை புக்கில் கதை படிச்சுட்டு, மேம் நான் எல்லாமே படித்தேன் மேம், அப்புறம் எனக்கு வந்து நான் கலையாக தான் நான் படித்தேன் மேம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும் போது எனக்கு வெறிய வருது. எதுக்கு அந்த பிள்ளை நடிக்குது, என்ன அந்த புக்கில் இருக்கிற கதைக்கு டவுட்டு கேட்க வந்தது, அது ஒழுங்காக கேட்டு போவேன். இப்படி மேம் அப்படி மேம் வரட்ட பேசுகிற மாதிரி அந்த பிள்ளை பேசுது. என்ன கேரக்டரேஷன் பண்ணியிருக்கிற அந்த யஷ்வந்த் கிஷோர். கலை போர்ஷனை நான் அதை கொண்டே வரல. கலை போர்ஷன் தனி. இந்த படத்துக்கு வந்து 100% நான் வந்து ஓகே சொல்லுவேன். ஒரு ரேட்டிங் கொடுத்தனா 10 கலை போர்ஷன் கொடுத்தா கொடுக்கும். இது எல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் தேவையே இல்லை. அதை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கேட்டான், அதுக்கு அந்த பிள்ளை வந்து அடிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் கேட்பாங்க. அந்த புக்குக்கு ஒரு ஃபேன்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து அவள் மலிப்பிடுவான், இது என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை செல்ஃபி வேறு எடுக்கும். அந்த இன்னொரு பிள்ளை டவுட்டு கேட்டுச்சுன்னு சொன்னல, அந்த பிள்ளை வந்து செல்ஃபி வேறு இருக்கும். மேம் இந்த படத்தோட கடைசி வந்து எப்படி எழுதுனீங்களா இல்லையா, நான் எழுதினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன ஆனாங்க இவங்களாம், என்ன ஆனா கடைசியா அப்படிங்கிற அந்த
பக்கம் அந்த புக்கில் இருக்காது. ஏன்னா நான் எழுதி நான் கிழிச்சிட்டேன். நான் வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன் பண்ணல தெரியல. அதனால் ஃபுல்ஃபில் பண்ணல. அங்கேயே மலிப்பிக்கிட்டு அந்த கீதாங்கிறவங்க அப்படியே முன்னாடி நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன்ஸாக போகும். இந்த கலைங்கிற கேரக்டரும் கீதா தான், நேத்ராங்கிற கேரக்டரும் கீதா தான், ஷைலுங்கிற கேரக்டரும் கீதா தான். ஸோ இதில் அவங்க வந்து 3வது அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் வந்து சொதப்பல் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வேற ஆக்டர்ஸே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த புக்கு எழுதினவங்க தான் உண்மையான ஆக்டர். இவங்க தான் இந்த கிராமத்தில் இருந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் தேவையில்ல, லவ்வும் தேவையில்ல, லிவிங் டுகெதராக இருந்து அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் கருவை கழிச்சிருவாங்க. கருவை கழிச்சு ஒரு பாக்கெட்டில் இந்த குழந்தை இவ்வளோ தான் இருக்கும் சைஸு. கருவை எடுத்து மூட்டை கட்டி போட்டுருவாங்க. அப்போ அந்த இருக்கிற நாய் வந்து அந்த ரத்தப்பட்டு நாய்க்கு அந்த கரு நாய்க்கு இருக்கிற அந்த இது கூட எதிர்க்கு இல்லை. ஹீரோ எப்போ பாரு மலையில் நனைவார், சிகரெட் குடிப்பார், வீட்டுக்குள்ள தான் தண்ணி அடிப்பார். அதுதான் ஒரு வேலை. அதுக்கப்புறம் அழுகுறது. இதெல்லாம் ஏன் அழுகுறாங்க? இவங்க என்ன ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக என்ன கதைனா இப்போ தான் அந்த படத்தோட கதையை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன். இது ஒரே கேரக்டர் தான். இந்த கீதாங்கிற கேரக்டர் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்து வர கேரக்டர். ஆனால் புக்கு எழுதுலேருந்து இந்த கதையை அமைச்சது டேரக்டர் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா கலைங்கிற மாதிரியான கேரக்டர் பார்த்துருக்கேன், நேத்ராங்கிற கேரக்டரையும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், அப்புறம் ஷைலுங்கிற கேரக்டரையும் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலாக அப்புறம் கீதாவோட கேரக்டரையும் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நான் சந்திச்ச இந்த பெண்களோட வாழ்க்கையை அந்த ரவுத்திரத்தை மட்டும் தான் நான் வந்து இந்த படத்தில் கதையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு டேரக்டர் வந்து ஒரு மீடியா மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். கலை போர்ஷன் ஓகே நான் சொல்லிட்டேன். இதுக்கு நீங்கள் ஒரே கதை எழுதிட்டு போயிடலாமே. இந்த பொண்ணு வந்து கிராமத்தில் இருக்கும்போது அந்த ஒரு மாப்பிள்ளை கட்டிட்டு போகும்போது என்ன ஆச்சு, அங்கே போய் என்ன நடக்குது, அவங்க மாமியார் வீட்டில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி அந்த பிள்ளை எங்கே போணுச்சு, வீட்டுக்கு வேறு இருந்துச்சுல அந்த சீனை, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரே சீக்குவலாக ஒரே ஆக்டர்ஸ் வச்சு காட்டுற விஷயம் தான் இது. ஆனால் தனித்தனியாக வச்சு காட்டியிருப்பாங்க. எனக்கு என்ன டவுட்டு, ஆக்சுவலாக லிவிங் டுகெதராக இருக்கும்போது அந்த பையன் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பேக் வச்சுட்டு வருவான், அப்புறம் அவங்க கூட போவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாரோட குழந்தைங்கிறது எனக்கே டவுட்டு. இன்னும் அந்த டவுட் இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது யாரோட குழந்தைன்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கலை போர்ஷன் மட்டும்தான், அந்த அம்முங்கிற போர்ஷன் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. இது எந்த போர்ஷனுமே எனக்கு செட் ஆகலை, புரியவே இல்லை. அது புரிஞ்சிச்சு, பட் இதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஒரே கலை வச்சே கூட எடுத்துருக்கலாம். கலை வச்சே எடுத்திருந்தா ஷேரன் சார் இருக்கிற மாதிரியோ இல்லை மற்ற நம்ம ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த படம் வந்துருக்கும். ஒரு ட்விஸ்ட் இருக்குமே, கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை 4 டிவைட் பண்ணி இந்த கதையை வந்து டைரக்டர் எடுத்துருக்காரு யஷ்வந்த் கிஷோர். ஸோ கலை கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின ஸ்கிரிப்ட் சூப்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் அந்த நேதா கேரக்டர் சுத்தமாக வேஸ்ட். ஒரு ஷைலு கேரக்டர் எனக்கு எரியுது. அந்த பிள்ளை பார்த்தா சிகரெட் குடிக்குது, தண்ணி அடிக்குது, ஒருத்தன் கூட படுக்குது, இன்னொருத்தன் சும்மா வீட்டுக்கு வருவான், பழைய காலேஜ் ஃப்ரெண்டாட்டுக்குது, ஸ்கூல் ஃப்ரெண்டாட்டுக்குது, அவங்க அவனை தொட்டு பேசுறது, கரெக்டாக அவனை கூட ரூம்குள்ளே போயிடுது, வெளியில் ஒருத்தன் பேன்னு உட்காந்து கிடக்குறான். என்ன கேரக்டரேஷன் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த ஷைலு கேரக்டர், நதிங்கிற கேரக்டர், நேத்ரா ஓகே அப்பப்போ வந்து வயிற்று பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ட்ரெஸ் அவுத்து போட்டு அந்த வயிற்று மட்டும் பார்ப்பாங்க. எதுக்கு அதை காட்டினாங்க, எதுக்கு பார்க்குறாங்க எதுவும் தெரியல. கடைசி என்ன வெளியே எடுத்து போகிறதுக்கு தான் பார்ப்பாங்களோ. எனக்கு கடைசி வெளியே தான் எடுத்து போட்டாங்க இந்த படத்தில் கருவை. இந்த படத்துக்கும் கண்ணகிங்கிற இதுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. அவங்க பேர் இனிஷியல் எடுத்து முன்னாடி வச்சிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் வேற ஒருத்தர் எதுவுமே கிடையாது. கலை அந்த போர்ஷன் தவிர கலை, மோனிகா, மயில்சாமி அவங்க தான் இவ்வளோ தான் அந்த படத்தோட கலை. இவங்க போர்ஷன் மட்டும் நீங்கள் எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கதையை. ஏன்னா அந்த கீதாங்கிற கேரக்டருக்காக வேற இன்னொரு ஆக்டர்ஸை கூட வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் கீதா தான் ஒரே ஆக்டர், கீதா தான் இந்த ஃபுல் ஸ்டோரியும் அந்த கீதா பற்றி தான். ஓகேங்களா? அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த 3 கேரக்டரேஷனை தவிர எனக்கு படத்தில் எதுவுமே எனக்கு படத்தில் பிடிச்சது கலை தான். எங்களை தவிர பிடிச்சது கலை, அம்மா அபிராமியோட கேரக்டர், அந்த ஆக்டிங், மயில்சாமி, அந்த மோனிகா, அவ்வளோதான் அந்த படத்துக்கு. படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இந்த படம் வந்து 1 டைம் வாட்ச் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், ஸ்டே டியூன், ராஜா டெக்னிக்ஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.